லாவண்யாவுக்கு எப்படியாவது வந்து குடும்ப பழக்கவழக்கங்கள்லாம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அபிகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அபி முதல்ல மறுக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. அதுக்கு பாட்டி வந்து பாரம்பரிய பழக்கம் எல்லாமே அவள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதால வேறு வழி இல்லாமல் வந்து ராகவும் சம்மதிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, நம்ம அபி வந்து கதவை திறந்து கேட்டு திறந்து அப்படியே வராங்க ராகவுக்கு வந்து வீட்டுக்கு. ராகவுக்கு வந்து யாரோ வர்ற மாதிரியும் அபி வந்து ஞாபகமும் இருக்குது. அதனால் ராகவ் ஓடி வந்து பார்க்குறதுக்காக வராரு. பார்த்தா வந்து அபி வரும்போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, பாட்டி வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு படத்தை எடுத்து இதை வந்து பத்திரமா க்ளீன் பண்ணுங்கள், இதில் இருக்க பூவெல்லாம் எடுத்து போட்டு வேறு பூ போடுங்க, ரொம்ப கவனமாக இந்த படத்தை வந்து கையாளணும், இந்த படத்து மேலே வந்து வந்து ராகவ் உயிரே வச்சுருக்கான், இந்த படத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வேலையாட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து அவங்க தொடச்சி வைக்க சரிம்மா நான் பத்திரமா தொடச்சி வைக்கிறேன்னு சொல்லி தொடச்சி வைக்கிறாங்க. பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் வந்து கீழே போடுறதுக்காக அப்படியே வந்து தெரியாமல் கீழே போடுற மாதிரி பண்ணுறாரு. அந்த டைமில் கரெக்டாக எல்லாருமே பயந்துடுறாங்க. இறங்கி வரார் ராகவ், அவரும் பயந்துடுறாரு. அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பாட்டி எல்லாருமே பயந்துடுறாங்க. பார்த்தா நம்ம அபி வந்து அதை கேட்ச் பிடிச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லைல்லம்மா, ஒன்றும் இல்லை, படத்துக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை கொடுக்குறாங்க. நீ வந்து இந்த படத்தை காப்பாற்றலம்மா, ராகவ் வந்து மனசே காப்பாற்றிருக்க, அவன் வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கிறது இந்த படத்தை தான், இந்த படம் இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான், அவன் பரவாயில்லம்மா இந்த ஃபோட்டோவை நீ பாதுகாத்துட்ட, இது உடஞ்சிடுச்சுன்னா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க அப்படி யார் அப்படின்னோடனே சொல்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையே கையில் வாங்கிட்டு நல்ல காலம் எதுவுமே ஆவலை படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பார்க்குற ராகவ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே சொல்கிறாங்க, அபி நீ எப்போ வந்தாலும் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு விஷயந்தாம்மா நடக்குது, நீ எப்போவுமே இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அதை வந்து பாதுகாக்கிற, எனக்கு அது இது போதுமா, இப்போ தான் தெரியுதுமா உன்னை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. அஞ்சலி வந்துடுறாங்க. அஞ்சலியை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் அபி நீ வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த படம் அப்படின்னோடனே இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே ராகவ் வந்து சரி அந்த படத்தை வந்து மாட்ட சொல்லுங்கள் அப்படின்னோடனே கையில் வாங்கிட்டு மாட்டுறாங்க. அந்த படத்தை பற்றி நிறைய கதை இருக்குமா, நான் அப்புறம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்துட்டே இருக்கார் ராகவ் அபியும் ராகவை பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ அஞ்சலி வந்து இங்கே பாரு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனே வந்து தனக்கு ட்ரைனிங் கொடுக்க அந்த அபி தான் வரணுமா, அவள் சாதாரண ஒரு ஆள், அவள் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து சீன் போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் அஞ்சலி போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக வந்து என் தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படின்னோடனே ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போனா இந்த வீட்டு பழக்க வழக்கத்தை நீ தெரிஞ்சு தான் ஆகணும், அந்த பழக்கங்கள்லாம் வந்து அபிக்கு மட்டும் தெரியுமா, அவளுக்கு எல்லா ட்ரெடிஷ்னல் வந்து பழக்க வழக்கம் தெரியுது, அதனால தான் அபியை நான் வர சொல்லியிருந்தேன், அபிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க.